ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான சுண்டைக்காய் வத்தல் தான் சேர்க்குறோம். இந்த வத்தல் செஞ்சு குழம்புக்கும் போட்டுக்கலாம், இல்லை தனியாக பொரித்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சுண்டைக்காய் கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே சத்து, அதுவும் வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ரொம்பவே நல்லா ஆறும். சின்ன பிள்ளைங்களுக்கு வாரம் ஒருக்கா இதில் குழம்போ பொரிச்சோ கொடுங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிச்சு எடுத்துக்குவோம். இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதை ஒன்று ஒன்றா நக்கணும். எப்படினாலும் நச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா நச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று போல் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே தயிர் ஊற்றி எடுத்துக்குவோம். தயிர் ஊற்றிட்டு தேவைக்கேற்ப உப்பும் போட்டுக்கோங்க. போதும், தேவையான அளவு போதும். ஏன்னா வத்தல் பொரிச்சோன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிண்டிட்டுக்கோங்க. எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பாருங்கள். தயிர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வத்தல் காயையும் பொரித்து எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நச்சு வச்சுருக்க சுண்டைக்காயை போட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி காய வச்சு எடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டான சுண்டைக்காய் வத்தல் ரெடி ஆயிரும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். சுண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாரத்துக்கு ஒரு தடையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வயிற்றில் உள்ள புண்ணு ஆறும், குடலை சுத்தப்படுத்தும், நிறைய நன்மை இருக்குது. வாரம் ஒரு தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.